மகர ராசி பொறுத்த வரைக்கும் இனிமேல் வைப்பு தொகை தான். ஒரு சின்னதாக ஒரு இடம் ஒன்று வாங்கி, இதை தாங்க முக்கியத்துவம். அதனால தான் இதை கொடுத்து சொல்லிகிட்ருக்கேன். அவர் வாங்கின சாரமே, அந்த முதல்ல வாங்க போகிற சாரமே மிருகசீரிசம் சாரம் தான். செவ்வாயோட சாரத்தை வாங்கும் பொழுதே நம்மளுக்கு அந்த எண்ணத்தை உருவாக்கிடுவார். விடுங்க, அது என்ன ஒன்று வாங்கி போட்டுணுங்க. பிற்காலத்துக்கு ஆகட்டும், ஒரு 10 வருஷம் கூட ஆகட்டும், 15 வருஷம் கூட ஆகட்டும், நம்ம குழந்தைகளுக்கு எதனா ஒரு செட்டில்மெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதை விற்றாது நம்ம கல்யாணமோ அல்லது படிப்பு செலவுக்கோ நாம் பயன்படுத்துறதுக்கு இது ஒரு முன்னோட்டம் தரக்கூடிய காலங்களாக அமைஞ்சு அதுக்கு ஒரு ஃபிக்ஸட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் கடன் அடைக்கிறதோ கொள்றதோ அது அப்பாற்பட்ட விஷயம். நாம் சில விஷயங்களுக்கு இப்போ செய்தால் தான் உண்டு. அதுக்கப்புறம் பின்காலத்தில் எதையுமே செய்ய முடியாது. ஒவ்வொரு ரூபாவும் சேமிப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாமே கரைஞ்சு போச்சு. அது வேறு விஷயம். இனிமேல் ஒவ்வொரு நாளும் நல்ல முன்னேற்றத்தையும், வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்களும், அதாவது வெளியூர் சென்று நம்ம விளைக்கின்ற பாக்கியங்களை தரப்போகிறாருமா. இந்த சுக்கிர பகவானே எல்லாத்தையுமே கொடுக்க போகிறார் உங்களுக்கு. ஏன்னா தொழில் காரகன் அல்லவா, 10ஆம் அதிபதி அல்லவா, ஜீவனம் என்று சொல்லக்கூடியவர். அந்த சுக்கிரன் மீடியா சார்ந்த விஷயங்களாகட்டும், இனிமேல் நம்ம ப்ரெஸ்ஸில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரும். ஒரு கம்பெனி மெயின்டைன் பண்ணுறோன்னா அந்த மேனேஜ்மெண்ட் ஒர்க் பண்ணுறவங்களும் அதுதான். விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், சுக்கிர பெயர்ச்சி 15/6/2024 முதல் 7/7/2024 வரை நடைபெறும் சுக்கிர பெயர்ச்சி. அதாவது காலபுருஷ தத்துவத்தில் 3ஆம் வீடான மிதுனத்தில் இடம்பெயரும் சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த சுக்கிர பெயர்ச்சி என்ன இருக்கும் ஐயா? மாதம் வருகின்ற சுக்கிர பெயர்ச்சி வேறு. இந்த இடம்பெயர்ந்து 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு, காலபுருஷ தத்துவத்தின் 3ஆம் இடத்துல அவர் வீட்டுக்கு 2ஆம் இடத்துக்கு செல்கிறார். அதாவது மிதுன வீட்டுக்கு கிளம்பும் பொழுது என்னென்ன பலாபலங்கள் கொடுக்கும்? இந்த 15/6/2024 முதல் 7/7/2024 வரைக்கும் 23 நாட்கள் சுக்கிர பகவானால் நம்மளுக்கு சுகபோகம் கிடைக்குமா? கண்டிப்பாக உண்டு. இல்லறத்தில் இன்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி தரப்படுறார். இது வரைக்கும் வீட்டில் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியல, என்னால் வீடு வேலையை செய்ய முடியாமல் இருந்து வந்தவங்க கூட இனிமேல் வீட்டில் வேலையில் செய்யக்கூடிய பாக்கியத்தை ரொம்ப நாளாக நீங்கள் கிடப்பில் போட்டிருக்குங்க. ஆரம்பிச்சுட்டு எந்த வேலையுமே செய்ய முடியாமல் வாடிக்கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. வீட்டு வேலையாகட்டும், வேலை சார்ந்த விஷயத்திலேயாகட்டும், அலுவலகமாகட்டும், எல்லாமே இது ஒரு நல்ல முன்னெடுக்கக்கூடிய காலம்தான். 5ஆம் அதிபதி அல்லவார் அவர் நம்மளுக்கு. லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய 5க்கும் தொழில் அதிபதி என்று சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதி அல்லவா. அவரே 6ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் அந்த மறைவு ஸ்தானம் நேராக 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நம்ம வைப்பு தொகை, ஒரு இடத்துல இந்த வரைக்கும் சேர்த்து வச்ச ரூபாவை கூட நாம் ரொம்ப நாளாக நீடிப்போம். கடனோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு நம்ம இடமோ வரும் வாங்க போகிறோம். மகர ராசி பொறுத்த வரைக்கும் இனிமேல் வைப்பு தொகை தான். ஒரு சின்னதாக ஒரு இடம் ஒன்று வாங்கி, இதை தாங்க முக்கியத்துவம். அதனால தான் இதை கொடுத்து சொல்லிகிட்ருக்கேன். அவர் வாங்கின சாரமே, அந்த முதல்ல வாங்க போகிற சாரமே மிருகசீரிசம் சாரம் தான். செவ்வாயோட சாரத்தை வாங்கும் பொழுதே நம்மளுக்கு அந்த எண்ணத்தை உருவாக்கிடுவார். விடுங்க, அது என்ன ஒன்று வாங்கி போட்டுணுங்க. பிற்காலத்துக்கு ஆகட்டும், ஒரு 10 வருஷம் கூட ஆகட்டும், 15 வருஷம் கூட ஆகட்டும், நம்ம குழந்தைகளுக்கு எதனா ஒரு செட்டில்மெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதை விற்றாது நம்ம கல்யாணமோ அல்லது படிப்பு செலவுக்கோ நாம் பயன்படுத்துறதுக்கு இது ஒரு முன்னோட்டம் தரக்கூடிய காலங்களாக அமைஞ்சு அதுக்கு ஒரு ஃபிக்ஸட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் கடன் அடைக்கிறதோ கொள்றதோ அது அப்பாற்பட்ட விஷயம். நாம் சில விஷயங்களுக்கு இப்போ செய்தால் தான் உண்டு. அதுக்கப்புறம் பின்காலத்தில் எதையுமே செய்ய முடியாது. ஒவ்வொரு ரூபாவும் சேமிப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாமே கரைஞ்சு போச்சு. அது வேறு விஷயம். இனிமேல் ஒவ்வொரு நாளும் நல்ல முன்னேற்றத்தையும், வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்களும், அதாவது வெளியூர் சென்று நம்ம விளைக்கின்ற பாக்கியங்களை தரப்போகிறாருமா. இந்த சுக்கிர பகவானே எல்லாத்தையுமே கொடுக்க போகிறார் உங்களுக்கு. ஏன்னா தொழில் காரகன் அல்லவா, 10ஆம் அதிபதி அல்லவா, ஜீவனம் என்று சொல்லக்கூடியவர். அந்த சுக்கிரன் மீடியா சார்ந்த விஷயங்களாகட்டும், இனிமேல் நம்ம ப்ரெஸ்ஸில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரும். ஒரு கம்பெனி மெயின்டைன் பண்ணுறோன்னா அந்த மேனேஜ்மெண்ட் ஒர்க் பண்ணுறவங்களும் அதுதான். இந்த தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துகிறவங்க எல்லாமே இனிமேல் பின்தங்கிலாம் போக தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் வெற்றி. கொடுத்த பொருள் வரலைங்க, ரொம்ப நாளாக ஆயிடுச்சுங்க. கொடுத்துட்டு அந்த பொருள் எதுவுமே வரலைங்க, திரும்பி வரலைன்னா அந்த கண்டிப்பாக திரும்பி தரக்கூடிய பாக்கியமாக அமைய போகிறது. இந்த 6ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய சுக்கிர பகவானால் நல்ல முன்னேற்றம் தரப்போகுது. பிரிவினைகள் ஏதேனும் இருந்தால் அந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரப்போகிறோம். காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலங்களாக மகர ராசிக்கு கண்டிப்பாக இது ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலம்தான். காதலோ காதல் சார்ந்த விஷயங்களோ இது ஒரு நல்ல அமைப்பு.
திடீர் திருமண வாய்ப்புகளோடும் தேடி வந்துடும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலங்கள் இந்த காலம். ஏன்னா அவர் வீட்டில் அமர்ந்திருக்கும் இடத்தை பிறகு கிரகங்களுடைய தன்மையும் பார்க்கணும். மகர ராசி இனிமேல் ஒளிருமா? ஒளிரும். கண்டிப்பாக ஒளிரக்கூடிய நாட்கள் தான். ஒன்று ஒன்றா 1/1 இந்த மைனஸ் போட்டதெல்லாம் இனிமேல் ஒவ்வொரு கோடாக ப்ளஸ் ஆகி போக போகிறோம். ஏன்னா சுபருடைய பார்வை மேலே ஏற்கனவே பதிஞ்சிச்சு. இனிமேல் அந்த 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுதுலெல்லாம் லக்ஷ்மி கடாட்சத்தையும் ஏற்படுத்தி தந்துடுவார். 12 வைப்பு தொகை என்று சொல்கிறோம் இல்லை, அயன சயன போகம் எல்லாத்தையும் நாம் செலவு பண்ண போகிறோம். எதனா என்னங்க ரொம்ப நாளாக உழைச்சிட்டு இருந்தோம், சம்பாரித்து எதனா செலவு பண்ணிட்டு வருவோம். நிம்மதியாக ஊர் சுற்றக்கூடிய காலங்களாகும். வெளியூர் சென்று நல்லா சொல்லலாம், வெளியே போயிட்டு நம்ம ஆலய தரிசனங்கள்ன்ற மாதிரி ஆலயத்தை தரிசித்துட்டு வர மாதிரி நம்மளுக்கு ஒரு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமையும். அல்லது வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள், வேலைக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி போடக்கூடிய காலம். அது மூலயமா செலவினங்களை உயர்த்தி கொடுத்தாலும் அது நன்மையான செலவுக்காக பயன்படுத்த வேண்டியது. ஒருத்தர் நன்மை செய்கிறது, அந்த செலவினங்கள் செய்கிறான்னா நன்மை செய்யக்கூடிய செலவுகளாக நம்ம பயன்படுத்திக்கணும். அந்த செலவினங்களை செய்யக்கூடிய பாக்கியமாக இந்த சுக்கிர பகவான் கொடுக்க போகிறார். ஐயா, தொழிலாகட்டும், தொழில் சார்ந்த விஷயம், வண்டி வாகனங்களாகட்டும், விவசாயம் சார்ந்த ஒர்க்காகட்டும், நாம் செய்யலாமல் இருந்தால் அந்த வேலையை எடுத்து இப்போ செய்யக்கூடிய எண்ணத்தை உருவாக்கிடுவார். சரிங்க, எதனா ஒன்று செஞ்சு நாம் எதனா ஒரு பயில் பண்ணணும், நம்மளுக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கணும், ஒரு இடம் வாங்கி போடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தெல்லாம் உருவாக்கக்கூடிய காலம். ஏன்னா லக்ஷ்மி கடாட்சம் எல்லாமே இனிமேல் தமிழ் தான் எல்லாமே கிடைக்க போகுது. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் மகர ராசி இனிமேல் முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு தான் அழைத்து செல்ல போகிறார். ஒவ்வொரு கிரகமும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்து நல்ல ஒரு முயற்சி சென்று சொல்லக்கூடிய அளவுக்கு இனிமேல் முயற்சி தாங்க உங்களுடைய வெற்றி. கண்டிப்பாக முயற்சியாக முதல்ல மாறும், அப்புறம் தான் வெற்றியாக மாறும். ஒவ்வொரு பொருளும் வாங்குகிறோம், வண்டியாகட்டும், வாகனங்களாகட்டும், எல்லாமே நம்மளுக்கு கிடைக்க போகுது. தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றம், அதாவது தொழிலில் நாம் பிரான்ச்சை ஓப்பன் பண்ணி வெளியூதாடும் இல்லைன்னா வேலையில் புதிய வேலையை அமைப்பு ஏற்படுத்தி நம்மளுக்கு வேறு ஒரு ஆள் மூலிமா அது ஆளுங்கள் இது வரைக்கும் ஆளுங்களே செட் ஆகுதுன்னா இனிமேல் ஆளுங்களை செட் ஆகி நம்ம வேலையில் நம்ம முன்னெடுக்க போகிறோம். இந்த மாதிரி தொடர் வண்ணமும் காணப்பட போகுது. ஏன்னா தொழில்காரகன் 6ஆம் இடத்தில் சென்றாலும் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதன் மூலயமாக வருமானத்தை ஈட்டி நாம் வீட்டிலே வச்சுக்கிற மாதிரி ஃபிக்ஸர் என்று சொல்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த பேங்க் பேலன்ஸ் எல்லாம் நாம் உயர்த்தி காட்ட போகிறோம். இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணனா கூட இனிமேல் இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டிலாம் ஃபைல் பண்ணி நம்ம ஒரு பெரிய ஒரு லெவலில் நிற்க போகிறோம். நம்பரே வாங்காமல் வேலை பண்ணி தான் இனிமேல் நம்பரை வாங்கிக்க போகிறோம். லக்ஷ்மி கடாட்சம் என்றால் இனிமேல் லக்ஷ்மி கடாட்சம் தான். சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும், அதெல்லாம் தாத்துங்க. ஒன்றும் பெரிய அளவுலாம் பெரிய பாதிப்பெல்லாம் எதுவும் தர, சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும். மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடுவோம். இல்லைன்னா வெளியூரில் இருக்கிறவங்க நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஒன்று நம்ம ஊரில் வெளியூர் போகிற மாதிரியோ அல்லது வெளியூர் மக்கள் நம்ம சொந்தக்காரங்களோ உறவினர்களோ நண்பர்களோ நம்மளை தேடி வரக்கூடிய காலங்களாகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் காணப்படுற மாதிரி எதனா ஒரு ஃபங்க்ஷனோ எதனா ஒரு வேலையோ நாம் எடுத்து செய்கிற மாதிரியோ, ஒரு தலைமை பொறுப்பு ஒரு கோயில் நிர்வாகத்தை எடுத்து நாம் செய்கிற மாதிரியோ அல்லது கோயிலில் நம்ம பூஜை புனஸ்காரம் செய்கிற மாதிரி இந்த பாக்கியங்கள்லாம் இந்த சுக்கிர பகவானால் ஏற்பட போகுது. பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி இல்லறத்தில் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கள் போசன் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, சின்ன சின்ன மனக்கசப்பு, அதெல்லாம் எல்லாமே நீங்கிட்டு நன்றாக இருக்கிறேன் ஐயா, இப்போ பரவாயில்லையா அப்படி ஓடிட்டுருக்கு. எங்கள் ஐயாவும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழ்ந்துட்டுருக்காரு, நானும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழ்ந்துட்டுருக்குன்ற சொல்கிற வார்த்தை வரணும். வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல புதிய முன்னேற்றம் ஐயா. வெளியூரோ வேலையோ நாம் என்ன சொல்லலாம், பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களோ ஹாஸ்பிட்டல் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களோ அரசியல்வாதியோ இது ஒரு நல்ல ஒரு காலம் என்று தான் மகர ராசிக்கு சொல்லுவேன். இந்த மகர ராசிக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார். இந்த 23 நாட்களும் நம்மளுக்கு சுற்றுலா தலம் மாரி ஏன்னா சுற்றுலா போகிறதுக்கோ சுற்றுலா செல்லக்கூடிய பாக்கியமோ அல்லது சுற்றுலா செஞ்சு ப்ரோக்ராம் அந்த ஆன்மீக சுற்றுலா என்று சொல்கிறோம் இல்லை, இறை நாட்டத்தோடவே நாம் வாழக்கூடிய காலங்களாகவோ இந்த காலம் அமையும். இந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வாரந்தோறும் வருகின்ற வெள்ளிக்கிழமையை பயன்படுத்திக்க. உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க வேணுமா? இந்த காலையில் வருகின்ற 6 to 7 வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையை பயன்படுத்தி வாருங்கள். அன்றைய தினம் எடுத்துங்க, வீட்டெல்லாம் நல்லா மொழிகிடுங்க. உப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கின்னு மகாலட்சுமி வேண்டுங்க. ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம. இந்த லக்ஷ்மி நாராயண மகாலட்சுமி வணங்குங்க. வீட்டில் விளக்கு ஏற்றுங்க. நாங்கள் காமாட்சி விளக்கை ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை நினைத்து கொண்டு உங்கள் வேலையை தொடருங்கள். 6 to 7 பூஜை அறையிலே அமர்ந்திருந்து 108 முறை ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம கூப்பிடுங்க. மகாலட்சுமி யோகம், பசுக்கு தானத்தை கொடுங்க. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் உணவு சார்ந்த விஷயத்தை அதுக்கு என்ன உணவு கொடுக்கணுமோ கொடுங்க. அதாவது புல் பூண்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி புல் கொடுங்க.
அதுக்கு தேவையான பழங்களை கொடுங்க. பச்சரிசி, வெல்லம் கலந்த பச்சரிசி கொடுங்க. அன்றைக்கி தினம் வெள்ளிக்கிழமை தோறும் அதை பயன்படுத்தி வாருங்கள். 6 to 7 சுக்கர ஓரையை பயன்படுத்தி நல்ல லக்ஷ்மி கடாட்சத்தை, இது வரைக்கும் குடும்பத்தில் இல்லாத லக்ஷ்மி கடாட்சம், லக்ஷ்மி வரவியும் மகாலட்சுமி யோகத்தையும் அஷ்டலக்ஷ்மி யோகத்தையும் பெறக்கூடிய காலங்களாகவும் இந்த மகர ராசி பெறுவாங்க. மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த ஸ்ரீமன் நாராயணன் எம்பெருமான் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.